சித்தா வந்துட்டார். இப்போ சித்தாட்ட நான் சொன்ன மாதிரி $200 சார்ஜ் பண்ணணும். இலங்கையில இருந்த பாரம்பரியமான சாப்பாடுகள் இலங்கையில இப்ப இல்ல, ஆனா அது இப்ப கனடால இருக்கு. நேரம் இப்ப 10 மணி ஆயிட்டுது, 9:56. ஃபியூவல் வந்து $40 வந்து அடிக்கிறேன். முன்னுக்கு அந்த கார் வாஷ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணுறாங்க, வேக்யூம் வால் பிடிச்சி அந்த தண்ணியை வந்து இழுக்கிறாங்க. இந்த மார்க்கம் ரோட்டை பாருங்க, சினோ வந்து அவங்க அழுறாங்க, எல்லாம் ட்ராஃபிக் வந்து இறுகி போய் நிற்கிது. ரோட்டில் ரெண்டு வீடியோ எடுக்கவே பிஸ்னஸ் வருது. என்ன செய்யற, பப்ளிசிட்டி ஐட்டம் போல அங்கடாக்கு. அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். இன்றைக்கு டே 4 ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். முன்னுக்கு வாரம் டே 4. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:12 ஆகிவிட்டது. இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு சொன்னால் ஸ்காப்ரோவுக்கு போகிறேன். எனக்கு இன்றைக்கி வீடியோ எடுக்கிற வேலையை ஒன்று இருக்குது. இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, வீடியோ சம்மந்தப்பட்ட வேலை தான். இன்றைக்கி ஊபரோட டைமே வராது. நேற்றெல்லாம் ஊபர் ஓடி தான், ஆனால் நேற்று ஊபர் ஓடியே இருக்கக்கூடாது. என்ன சொன்னால் வீடியோ நிறைய எடிட் பண்ணியிருந்தது. ஸோ ஓகே, இன்றைக்கு கொஞ்சம் குளிரும் வந்து கூட, பட் நேற்று சொன்ன அளவுக்கு குளிர இல்லை. பட் இருந்தாலும் குளிராக தான் இருக்குது. நேற்று வந்து கார் வந்து இந்த டிஸ்லாம் வந்து சத்தம் கேட்டுருக்கு போடாக்கு. இதாங்க ரிம்முக்குள்ளே சரியான ஒரு ஊத்தியால இருக்குது. இப்போ கார் வந்து ஸ்டார்ட்டில் நினைக்கிது, சவுண்டு மாதிரி தான் கிடக்கு. என்ன நடக்குன்ற விளங்குது இல்லையா? நேற்று களி போட்டு விட்டது, லைட்டாக வந்து மழை தூரி இருக்குது. ரோடுகள் எப்போவுமே ஈரமாக தான் இருக்குமேன்னு சொன்னால் இந்த குளிர் வந்து முடியும் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, காருக்கு ஜக்கெட்டை வச்சுட்டு திரியிற ஒரே ஒரு ஆள் நான் தான். என்னண்டா மெமரி கார்டை செக் பண்ணும், எல்லாத்தையுமே போகும்போது டபுள் செக் பண்ணுறது நல்ல இருக்குது. ஏன் செக் பண்ணான்னு சொன்னால் சிலது எடிட் பண்ணிவிட்டு மெமரி கார்டை லேப்டாப்லேயே வச்சுட்டு வந்துடுவேன். அதான் பார்த்தேன். ஓகே, எல்லாமே இருக்குது, ஆல் குட். கார் தான் க்ளீன் பண்ணல, அது இந்த வெதருக்கு இன்றைக்கு குளிர் இன்னும் கூடுதலாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஸ்காப்ரோ போகிறோம். ஸ்காப்ரோ எனக்கு வந்து வேலை வந்து பார்த்தீங்களா, ஊபரில் இருந்தால் மெசேஜ் வருது. ஆனால் இது ஊபர் ஈட் வந்து 10:13. எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து 12 மணிக்கு. ரெண்டா 11க்கு இங்கே இருந்துறாங்கனாலும் ஓகே இருக்கும். 1 hour டைம் இருக்குது. ஊபர் ரோடெல்லாம் போலாம் இருக்குது. உங்கள் திம்மோடனு போவோம், போயிட்டு யோசிப்போம். ஓகே, முருகனை பாருங்கள், முருகனை பாருங்கள். இந்த கேமராவும் தெரியுது சின்ன ஓட்டதால். நான் விடுற பிள்ளைகளை பாருங்கோ. நேற்று கார் வாஷ் பண்ணிக்க பெட்ரோல் கனடாவில் நான் வந்து பெட்ரோலும் வந்து அடிக்கிறேன். நான் பெட்ரோல் கனடாவில் கார் வாஷ் பண்ணிக்கே யோசிச்சேன் நான் பெட்ரோல் அடிக்கணுமெண்டு. ஏன்னா நேற்று ஃபியூவல் வந்து லோ காட்டுது, இன்றைக்கு அடிக்கணும்னு நினைக்கிது. ஏன்னா நேற்று ஓடையில் அப்படியே ஒன்று விட்டு அப்புறம் ஓடையிலான ஃபியூவல் லோ காட்டினது. அப்போ என்னென்னு சொன்னால் பெட்ரோல் அடிக்கணும்னு யோசிச்சேன்னா பெட்ரோல் அடிக்க மறந்துட்டேன். என்ன செய்கிறது? ஓகே, இப்போ பெட்ரோல் கனடாக்கு போகும் முதல்ல. ஃபியூவல் வந்து $40 வந்து அடிக்கிறேன். முன்னுக்கு அந்த கார் வாஷ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணுறாங்க, வேக்யூம் வால் பிடிச்சி அந்த தண்ணியை வந்து இழுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் கார் வாஷ் கழுவ தண்ணியெல்லாம் வந்து சிவாங்க தானே, அந்த தண்ணியை வந்து இழுத்து கொண்டு போகிறாங்க பாருங்க. சரியான குளிராக இருக்குது, கையெல்லாம் ஃப்ரீஸாகுது. காத்தடிக்குது இன்றைக்கு. நான் இப்போ மார்க்கம் ரோட்டில் வந்து இப்போ எக்ஸிட் எடுக்கிறேன். நேரம் இப்போ 1:17 ஆகிட்டுது. வீடியோ எடுத்து வேலை வந்து முடிந்து விட்டது. ஸ்காப்ரோலே நீ வேலை இல்லை, ஆனால் இப்போ எங்களோட சித்தா வந்து மீட் பண்ண போகிறேன். ஸோ அதை தாண்டி இப்போ எங்கே போகிறோன்னு சொன்னால் மைலோ வந்து குடிக்கணும் போல. திடீரெண்டு மைலோ குடிக்கணும் போல் ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ மைலோ வாங்கலாம்ட்டு போய் கொண்டிருக்கிறேன். வாங்கி அந்த அச்சு என்ன வாங்கினேன்டா, மோதகம் பாருங்கள், மோதகம். அடுத்தது மட்டன் ரோல், 2 மட்டன் ரோலும், முக்கியமாக இந்த மைலோ. சொன்னா போல நான் டீ மட்டும் தான் வீடியோ வாங்கி குடிச்சேன். அதுவும் இந்த டிம்போர்டன் டீ கப்பை பாருங்க. இதில் இப்போ இந்த டிம்போர்டன் டீ கப்பில் வந்து ஒரு
இனி வந்து இந்த டீ கப் வாங்கிக்க இனி இப்படி தான் பெறும். இந்த டீ கப்பை இந்த மூடியை திறந்துட்டு இதை வந்து ட்ரோல் பண்ணி பார்த்தா இதில் கிஃப்ட் வரும் இல்லைன்னு சொன்னால் ஃப்ரீ காஃபி வரும். இந்த கார் எல்லாம் வந்து சில பேருக்கு லக்கு வின்னராக கிடைக்கும். சரியா பசிக்குது, மோதத்தை சாப்பிடுவோம். இந்த கனடால என்னதான் இல்லை, எல்லாமே இருக்கு. இலங்கையில இல்லாத சாப்பாடுகள் கூட இருக்கு. இலங்கையில இருந்த பாரம்பரியமான சாப்பாடுகள் இலங்கையில இப்ப இல்லை, ஆனா அது இப்ப கனடால இருக்கு. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு வீடியோலையும் ஒரு சாப்பாடுகளையும் காட்டுறேன். இந்த உதாரணத்துக்கு புழுக்கோடி, இந்த பட்டாணி, கச்சான், அதுகள் கூட இங்க கனடால வந்து விற்கணும். அது இலங்கையில இருந்து இம்போர்ட் பண்ணி இங்க வந்து செய்யணும். இது சொல்ல போனா பிசினஸ் சொல்லலாம், ஸ்மார்ட் பிசினஸ் சொல்லலாம். சொன்னா எங்கட நாட்டுல இருக்கிறதே இங்க கொண்டு வந்து விற்க வந்து அதுக்கான கேள்விகள் வந்து அதிகமா இருக்கு. மோதம் கொண்டு சாப்பிட்டுட்டேன். அடுத்தது எங்கட சித்தா அந்த வீட்டடிக்கு வந்துட்டேன். ஏன் இப்போ வந்து நான் சொன்னால், சித்தா வந்து புது கார் ஒன்று வாங்கியிருக்கிறார். ஸோ அந்த காரை வீடியோ எடுக்கிறது தான் வந்து நான். என்ன காரன்றது சித்தா அந்த யூடியூப் சேனலில் வரும், மறக்காமல் சர்ச் பண்ணி பாருங்க. ஜென்சன் வேர்ல்டு சித்தா அந்த யூடியூப் சேனலில் வரும். ஸோ சர்ச் பண்ணி பாருங்க. ஆளை காணையில் பார்த்தீங்க, ஒரு பொறுப்பு இல்லாத ஆளாக இருக்குது. கனடாவில் அவ்வளோ நேரத்து ஒரு டைமிங்குக்கு வேணும், ஆனால் ஆள் வருது இல்லையா. எங்களோட பிஸி ஷெடியூலில் இப்படி என்னண்டு ஒரு ஆளுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறேன். என்ன ஓ மை காட், $100 வந்து ஆள்கிட்ட சார்ஜ் பண்ணணும். 20 minutes போடுது, நாட் குட். அதோட இந்த வீடியோ பார்த்து கொண்டு நிற்கிறேன். நீங்கள் எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3 ஐடியும் வந்து கீழே வரும். KP கருப்புன்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வரும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஒன்று கேட்க ஒவ்வொரு சோஷியல் மீடியா நேமும் வரும். எல்லாத்துமே வந்து KP கருப்புன்னு சர்ச் பண்ணாலே நம்மளாம் வந்துடும். இந்த பாருங்க, இந்த நம்பர் பிளேட்லேயும் KP கருப்பன் தான் இருக்குது. கேபியை போட்டுட்டு ஸ்பேஸ் போட்டுட்டு கருப்பன் அடிங்க. இப்போ ஓரளவு கனடாவில் வந்து செட்டில் ஆகியாச்சு, எல்லாமே ஓகே. ஒரு ஸ்டெப் ஏறியாச்சு, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிக்கொண்டே போகணும். கனடாவோட மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாகவே ட்ராவல் பண்ணணும். அதுதான் என்னுடைய பெரிய ஒரு ட்ரீம். அதெல்லாம் கட்டமாக நடக்குமென்று நம்புகிறேன். ஓகே, இப்போ சித்தாவுக்கு வெயிட் பண்ணுவோம். 20 minutesலேருந்து இப்போ 40 minutes ஆகிருக்கு. மறுபடியும் $200 சார்ஜ் பண்ணுவோம். அப்போ சித்தாவுக்கு வெயிட் பண்ணேன். சித்தா வர மாதிரி தெரியல. சரி, இப்போ உங்களுக்கு என்னத்தை காட்ட போகிறோன்னு சொன்னால், நான் முதல் வந்து கனடாவுக்கு வந்தோடனே இந்த இடத்துல தான் வந்து நான் ஸ்காப்ரோவுக்கு. இந்த லேன் இல்லை, இதுக்கு அடுத்த ஆப்போசைட்டில் இருக்கிற லேன் மாமாட. வணக்கம். ரோட்டில் நின்று வீடியோ எடுக்கவே பிஸ்னஸ் வருது. என்ன செய்யற, பப்ளிசிட்டி ஐட்டம் போல அங்கடாக்கு ஜெயிக்கிறோம். சித்தா வந்துட்டார். இப்போ சித்தாட்ட நான் சொன்ன மாதிரி $200 சார்ஜ் பண்ணணும். சித்தாவே கொண்டு போய் சாப்பிட்றேன். ஏன்ன்றதை நீங்கள் எந்த யூடியூப்லாம் பார்க்கணும். இப்போ எங்கே போகிறோம்ன்ட்டு சொன்னால் கார் வாஷுக்கு போகிறோம். புது கார் தான், பட் இருந்தாலும் கனடாவில் புதுக்காரையே ஊற்றியாக தான் தருவாங்க. ஏன்னு சொன்னால் ஸ்டோர் ரூமுக்கு எல்லாம் விட்டு தர மாட்டாங்க, வழியெல்லாம் விட்டுருப்பாங்க. என்ன இப்போ நாங்கள் வந்து பெட்ரோ கனடா கார் வாஷு தான் போகிறோம். என்ன கார்ன்றதை சித்தார யூடியூப் சேனலில் பாருங்க, ஜென்சன் வேர்ல்டில். என்ன கார் வாஷுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆல்வேஸ் நாங்கள் கார் வாஷை தான் காட்டுறோம் போட. ஏன்னா கார் வாஷ் வந்து மந்த்லி பேக்கேஜ் வந்து போட்டு வச்சுக்கேன். பெட்ரோ கனடாவில் நீட்டே சொல்லிப்பேன். 90 நாள் நான் வந்து கழுவலாம். அதில் 61 நாள்லாம் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. 61 நாள்லாம் இருக்குது. நான் கழுவுறது வந்து டச், இன்றைக்கு கழுவுறது வந்து டச்லெஸ். பொம்மம்பில் இருக்கிறது வந்து டச் பண்ணுறது, இங்கே வந்து டச் ஃப்ரீ, டச்லெஸ். அதாவது வந்து பாடியில் வந்து டச் பண்ணாது. புது கார் தானே, அதுக்கு இது இப்படி கழுவலாம். ஆனால் நாங்கள் அதுக்காண்டி வரையில் இங்கே வந்தால் இது பழைய கார் வாஷ் ப்ரோடக்ட். ஆனால் உள்ளுக்கு சிஸ்டம் புதுசாக இருக்குது. இங்கே ஆளுக்கு கொஞ்சம் மெனவில்லாம தான் இருந்தது. காரை வந்து கீறி போடுமெண்டு நல்ல மனம். இந்த டச் ஃப்ரீ கழுவுறதுக்கு இது வேஸ்ட் இந்த பேக்கேஜ். ஏன்னு சொன்னால் இது ப்ரைஸ் கூட சரியான. செல்லில் கழுவலாம் இதே மாதிரி. பார்ப்போம் செல்லை விட இதில் என்ன பெனிஃபிட்னு பார்ப்போம். சித்தா என்ன இதை காட்டுடா, இது ஐயோ குழந்தை பிள்ளைய வச்சு பண்றான்னு பக்கு பக்குன்னு தான் இருக்கு. முருகா முருகா. ஓகே, செல்லுலேயும் இப்படி தான் எல்லா சம்பவம் அடிச்சு போட்டு கழுவும் பார்ப்போம். அதை விட எதன் பெனிஃபிட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபியூச்சரில் இங்கே வந்தால் நாங்களும் கழுவுவோம். இதில் ஃபியூச்சரில் என்ன ஒவ்வொரு நாளும் தான் வாரம். நல்லா செல். ஆனால் நல்ல பட்ஜெட் ப்ரைஸ். ஓகே, அவங்க $67
நாங்கள் இப்போ கார் வாஷை முடிச்சுட்டு இப்போ வீடு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் அப்படியே எங்கே போகணும்னு சொன்னால் ஓமம்பில்லுக்கு போகணும் காய்ஸ். நேரம் போட்டுது இப்போவே. இப்போ நேரம் சரியாக 3:01 ஆகிட்டு எனக்கு வந்தது, வீடியோ எடுத்தாச்சு, இப்போ பயணத்தை ஆரம்பித்தாச்சு. போமா அடுத்த எடிட்டிங் ஆகும் உங்களுக்கு வீட்டை போயிட்டு. இந்த மார்க்கம் ரோட்டை பாருங்க. சினோ வந்து அங்கே அழுறாங்க, எல்லாம் ட்ராஃபிக் வந்து இறுகி போய் நிற்கிது. சினோவை அள்ளி கொண்டு போகிறாங்க, ஏன்டா அவங்க களைச்சி போனாங்க. ஓமம்பில்லுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. சரியா ட்ராஃபிக்காக இருந்தது, பட் வந்துட்டேன். ஓகே, வீட்டை போயிட்டு வீடியோ எடிட்டிங் தான். 4:21 ஆகிடுப்பாங்க வீட்டை வேறு. 4:21 இப்போ கட்டாயம் இப்போ வீடியோ வந்து எடிட் பண்ணி போடணும். ஸோ அந்த காரணத்தால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சாப்பிடல. இப்போ இதை எடிட் பண்ணி போட்டுட்டு தான் சாப்பிடணும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், ஒன்றுமே செய்யலாதுன்னு. எடிட்டிங் வேலை முடிஞ்சுது, ஆனால் நேரம் வந்து 7 மணி ஆகிட்டுது. என்ன செய்யறேன்னு தெரியல, இன்னும் சாப்பிடல மத்தியான சாப்பாடு. ஓ மை காட், என்ன ஒரு வேலை. வெதர் வந்து -8 நிற்கிது. அப்போ எங்கே போகிறான்ட்டு கேட்பீங்க. மத்தியானம் வந்து சாப்பிடல. இனி வந்து வீட்டை சாப்பிட சரி வராது. என்னென்னு சொன்னால் சோறு வந்து சாப்பிட சரி வராது. ஸோ இப்போ போய் ஏதாவது லைட்டாக சாப்பிட போகிறோம். அப்புறம் இரவு வந்து சாப்பிடணும் இல்லை வீட்டை. ஸோ ஏதாவது சிம்பிளாக போய் சாப்பிட்டு வரலாம்னு யோசிக்கிறேன். என்ன சாப்பிட்றேன்னு தெரியலை. பர்கர் எல்லாம் சாப்பிட்டு அழுது போச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும் போடாக்கு பார்ப்போம். என்ன சாப்பிட்றேன்னு தெரியலை. வெயிட் பண்ணி பாருங்க. இரவு வந்து வீட்டையும் வந்து சாப்பிடணும். ஏதாவது சிம்பிளாக சாப்பிடுவோம். ஓகே, வலிக்கிட்டாச்சு. என்னென்னு சொன்னால் இப்படி மெக்டொனால்ட்ஸ், பர்கர் கிங் அப்படியான சாப்பாடுலாம் சாப்பிடணும். குயிக் ஃபுட் மாதிரி தான் சாப்பிடணும். ஏன்னு சொன்னால் வேறு வழி இல்லை. மெக்டொனால்ட்ஸையும் பாஸ் பண்ணி வந்துட்டேன், பர்கர் கிங்கையும் பாஸ் பண்ணி வந்துட்டேன். இங்கால போகிறோண்டா வெண்டிஸ் இருக்குது, அதோட என்ன சொல்கிறது, டேரி கியூன் இருக்குது, மற்றது மேரி ப்ரௌன்ஸ். நான் இப்போ ஊபரும் வந்து ஒன் பண்ணிட்டேன். ஏன்னு சொன்னால் நான் 8:30 வீட்டை போனால் சரி. இப்போ நேரம் 7:10. ஸோ 1 hour இருக்குது. அந்த கேப்பில் ஏதாவது ஊபர் அடித்தாலும் ஓடலாம் தானே. ஸோ சாப்பிட்ற காசுனாலும் வந்துடும். ஹார்ட் ஒர்க் ஏதோ பண்ணுறோம், செய்யத்தானே வேணும். ஒன்றும் செய்யலாது. இங்கே கொடுக்குற காசை அங்கே எடுக்கணும். இல்லோ ட்ரை தூளை விட்டு பார்ப்போம். $4 என்னது பிரேக்ஃபாஸ்ட்? ஆனால் அது டின்னருக்கு ஒன்றும் இல்லையா? கிறிஸ்பி சிக்கன். டேரிக்கு விலை $3 கிடைக்கிது. இந்த ஆர்டர் எனக்கு வேண்டாம். இந்த $5 நாங்கள் உழைச்சிட்டு தான் வீட்டை போகிறோம் போகிற கடையில். சரியா? ஸோ இன்னும் 1 hour இருக்குது. சரியா? இப்போ நான் வந்து அந்த ஆர்டரை கொடுத்துட்டு இப்போ 5 hours அடியில் வந்து நிற்கிறேன். எங்களோட வீட்டு பக்கத்தையே வந்து நிற்கிறேன். என்ன சொன்னால் இந்த ஆர்டர் வந்து லேட் ஆக்கிட்டாங்களே எங்களை. 7:50 ஆகிட்டுது. என்ன சொன்னால் இந்த ஆர்டர் வந்து நாட் ரெடி கடைக்குள்ளே போய்க்க. ஸோ அதால் வந்து கொஞ்சம் டைம் அடிபட்டுட்டு. பட் இருந்தாலும் ஓகே, இதை ஒன்று அடிக்காண்டு பார்க்கலாம். சரி, இப்போ நேரம் சரியாக 9:57, 10 மணி ஆகிடுது. இனிமேல் போயிட்டு இதை சாப்பாடு சாப்பிடணும். இப்போ மத்தியானம் சாப்பாடே சாப்பிட்டது. எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது லைட்டாக தான் நான் சாப்பிட்டது. சாப்பிட அப்படியே படுக்க. சரி, திருப்பி 7 மணியோ 7:30யோ 8 மணிக்குள்ளேன்னு தான் பிளான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சி கடைசி ஒரு 6 மணி, 6 மணிலேருந்து 7 மணி, 8 மணி ஒரு ஓகே. ஒரு எங்கட வேலைக்கு 8 மணியோ ஓகே, 8 மணியோ 9 மணி கிளம்பினாலும் ஓகே. அதுக்கு மேலே பிந்தக்கூடாதுன்றது தான் என்னுடைய நோக்கம். இந்த 100 days சேலஞ்சில் எல்லாத்தையும் மாற்றணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வடிவாக உழைக்கணும், காசு சேவ் பண்ணணும், முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். பாப்பம் என்னெல்லாம் நடக்குது. நீங்கள் எங்களோட தொடர்ந்து இருக்க தான் போகிறீங்க. நாங்களும் என்னென்ன செய்ய போகிறோம்ன்றது நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.